ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, சாமி கும்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அப்பாவோட அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரே நாளாக வச்சு சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சாமி கும்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களாக தான் வைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பழங்கள், ஜூஸ் ஏன் வச்சுருக்காங்கன்னா, மாம்பழ சீசன் இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மாம்பழம் வைக்க முடியாது. அவங்க மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணனுக்கு மாம்பழம் பிடிக்கிறதுனால மாம்பழம் வைக்க முடியாதுன்ட்டு மாம்பழ ஜூஸ் வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சமான கார வகைகள், இனிப்பு வகைகள் அதெல்லாம் வைப்போம். அப்புறம் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எங்கள் ஐயம்மை மாமிக்கு சேலையும், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா, எங்கள் ஆயப்பா, எங்கள் மாப்பா அவங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்லேயே அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜு தான் வைக்கணும். எல்லாருக்குமே சிக்கன் தான் பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு சிக்கனே வச்சு கருவாடு பொரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை, முழு முட்டை ஒன்று வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பாடு படையல் போட்டு வச்சுருக்காங்களா, 3 இலை கணக்கு ஒத்தப்படையில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 3 இலை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, படையல் போட்டு வச்சுருக்காங்க. இது பூஜை பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் மச்சான் ஜாயின் பண்ணுறாங்க. மச்சான் யாருன்னா, எங்கள் அக்கா 4வது அக்காவோட வீட்டுக்காரர். என் பக்கத்தில் உட்காந்துருப்பாள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வீட்டுக்காரங்க தான். அவர் தான் சாமி கும்பிடுவார். ஏன்னா எங்கள் அப்பாவால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவர் தான் சாமி கும்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உடைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆகுது, உடைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ எடுக்கிறது யாருன்னா, எங்கள் அக்கா பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ரீல்ஸ்லலாம் என் கூட சேர்ந்து பண்ணிருப்பாள், அவள் தான் எடுத்துருக்கா. இந்த மாதிரி யார் யார் வீட்டிலலாம் பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் மூத்த அக்கா, இது 2வது அக்கா, அது 4வது அக்கா, நான் வந்து 5வது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 3வது அக்கா இருக்கா. அவள் வந்து ஊருக்கு போயிருந்தா, அதனால தான் அவளால் வர முடியல, இல்லைன்னா அவளும் வந்திருப்பாள். இப்போ நாங்கள் இதை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு தீபாராதனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு தான் எடுப்பேன்னா, அவள் தான் தொட்டு கும்பிடுவேன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தொட்டு கொடுக்குறாதான், அதனால் அவளாக கும்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் அப்பா, அடுத்து நான், அது எங்கள் 4வது அக்கா, அடுத்து எங்கள் அம்மா. இப்படி எல்லோரும் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி கும்பிட, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடுற மாதிரி இருக்கும். எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஒன்று போல் எல்லோரும் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே இந்த வருஷம் எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி கூப்பிட்ருவாங்க. எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு எல்லோரும் ஒன்று போல் வந்து சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு இந்த படையல் போட்டதை எல்லோரும் ஓரளவு உட்காந்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் மச்சான் அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் ஓரளவு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விளாக் சந்தோஷமாகவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.